ரைட். ஆர்வம் உடையவராக இருந்தார். Finish. Finish. Right. அடுத்த கேள்வி போமா? Yes, miss. அப்போ இந்த ஒவ்வொரு பகுதியையும் வச்சு அதுல சின்ன சின்ன கேள்வியா அடிச்சிருக்கிறாங்க. சரியா? அடுத்தது நியூட்டன் எந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றார்? நியூட்டன் வந்து எந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றார்? Cambridge. கேம்பிரிட்ஜ். Cambridge. எஸ், கேம்பிரிட்ஜ். வெரி குட். நியூட்டன் எப்போது பட்டதாரியானார்? அவருடைய 22வது வயதுல தான் பட்டதாரி ஆகுறார். சரியா? சோ அது கேட்பாங்க, கேள்வி உங்களுக்கு வரும், அதனால மிக கவனமா இருங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். ஹரிஷ், வீடியோவை காணுங்க. Okay. ரைட். எத்தனையாவது வயதுல பட்டதாரி ஆகுற? 22வது வயதுல பட்டதாரியாகி 26வது வயதுல கணித பேராசிரியர் ஆனார். ஓகே. Wait a minute. Finish, miss. ரைட். அடுத்த கேள்வி. ஒவ்வொரு பகுதியும் வச்சு கேள்வி. ரைட். அடுத்து விஞ்ஞான வளர்ச்சிக்காக அவர் செய்த சேவைகள் என்ன? விஞ்ஞான வளர்ச்சிக்காக அவர் என்னத்தை கண்டறிந்தார்? முதலாவது புவியீர்ப்பு கொள்கையை கண்டறிந்தார். இருட்டறையினுள் சூரிய ஒளிக்கற்றையை சிறு துவாரம் வழியாக புகவிட்டு பல சோதனைகள் செய்தார். அவற்றால் சூரிய ஒளியில் 7 நிறங்கள் உண்டு என்பதையும் கண்டறிந்தார். என்ன, அது புக்ல இருக்கு தானே? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கேள்வி எப்படி வரும் ஹரிஷ்? எப்படி கேள்வி வரும்? அவர் விஞ்ஞான வளர்ச்சிக்கு செய்த சேவைகள் என்னன்னு தான் கேப்பினார். சரியா? அப்ப விஞ்ஞான வளர்ச்சிக்கு என்ன செய்தார்? புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். சூரிய ஒளிக்கற்றைகளில வந்து பரிசோதனை செய்து 7 நிறங்கள் உண்டு என்றதையெல்லாம் கண்டுபிடிச்சார். அது விஞ்ஞானம் சம்பந்தமான விடயங்கள். சரியா? Okay. ஓகே, அதே மாதிரி சொல்லுங்க. மிஸ் வந்து கேள்வியையும் விடையும் தாரத்துக்கு காரணம் ஹரிஷ், இந்த மாதிரி தான் விடை எழுத வேணும். நீங்க இப்படி விடை எழுதாட்டிக்கு உங்களுக்கு மார்க்ஸ் போட மாட்டினா. சரி, அப்ப நீங்க திருப்பி திருப்பி வாசிக்க வேணும். மிஸ் அந்த கேள்வி விடைகளை வாசிக்க வேணும். சரியா? Okay.
சரி மிஸ். ரைட், ஓகே. அடுத்தது அடுத்தது சின்ன கேள்விதான். நியூட்டனின் இயல்பு யாது? நியூட்டன் இயல்பு, அவருடைய இயல்பு என்ன? ஒரு நாள் மெய் வருத்தம் பாராது, பசி பசி நோக்காது, நோக்காது, கண் கருத்து துஞ்சா. பாடாது. என்ன தமது சொல்லிருக்கு? பணிகள் என்ன இதுல சொல்ல வாரேன்னா, அந்த ஒரு நாள் மெய் வருத்தம் பாருன்னு சொன்னா உடல் சுகவீனம்னு சொன்னாலும் வேலை செய்வாராம். அவருக்கு வேலை செய்யணும்னு சொன்னா பசி வராதாம். பசி நோக்காது, கண் துஞ்சாதன்னு சொன்னா கண் தூங்காதாம், அவருக்கு நித்திரையே வராதாம். சரியா? அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள்ன்னு சொல்லி சொல்ல இருக்கு. ரைட்டா? அடுத்தது, நியூட்டன் கருமமே கண்ணா இருந்தமைக்கு சான்று யாது? கருமமே கண்ணா இருந்ததுன்னு சொன்னா என்னது ஹரிஷ்? கருமமே கண்ணா, உணவே கருமம் உணவினோடு இல்ல, கருமமே கண்ணா இருத்தல் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது இது? இதுல என்ன சொல்ல பாருனா, கருமமேன்னு சொன்னா வேலை, வேலை. சரியா? கர்மம்னு சொன்னா நாங்க செய்யற வேலை, கண்ணா இருத்தல்னு சொன்னா அதிலே கவனமா இருக்கிறது. கர்மமே கண்ணா இருத்தல்னு சொன்னா எங்களுடைய வேலையே, நாங்க செய்யற வேலையே கருத்தா இருக்கிறது, அதுல கவனம் செலுத்துறது. ரைட்டா? உணவை உண்ணாது அவர் கர்மமே கண்ணா இருந்தார். ரைட், எழுதிக்கொள்ளுங்க. மிஸ்.
Finish, miss. Finish. Right. ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு இதோட முடிச்சு கொள்வோம் ஹரிஷ். அடுத்த கிளாஸ்ல மீதி Okay. தொடருமா. அடுத்த கிளாஸ்லயே மிஸ் பேப்பர் வச்சிருக்கிறேன், அதையும் செய்வோமா. கூட பேப்பர்கள் செய்து 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 பழக பிள்ளைக்கு ஓகே ஆயிடுமா. அதனால யோசிக்க கூடாது. ஓகே ஓகேயா. Okay. தமிழ் உங்களுக்கு வாசிக்க Uh, தெரியும் தானே. வாசிக்க yes, தெரியும், English தெரியும். உங்களுக்கு English எல்லாம் தெரியும். தெரியும். சோ இனி நாங்க என்ன செய்யணும், பேப்பர்ஸ் தான் கூட செய்து செய்து பார்க்க வேணும். ரைட், அவ செய்து செய்து பார்க்க உங்களுக்கு ஓகே ஆகும் தமிழ் பாடமா. சரியா. சோ worry Okay. பண்ணக்கூடாதுன்னா. ஓகே. Yes. எஸ், குட். Yeah. ஓகே, அப்போ தேங்க்யூ, குட் நைட், காட் பிளஸ் யூ.